உங்களுக்கு ஒரு பெண்ணா எப்படிப்பட்ட இடம் தாவேக்கால கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்குன்னு இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, கட்சிங்கிறது ஒரு பெரிய நெறைய பேர் இருக்கிற ஒரு இது. அதில வந்து என்னன்னா, எல்லாருக்கும் ஸ்பேஸ் வந்து இருக்கு. எல்லாருக்கும் இப்போ வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, நான் வந்து உங்கள்ட்ட கம்யூனிட்டி ஆர்கனைசிங் மார்ஷல் கான் சொன்னேன். ஸோ தாவேக்கால வந்து அது ரொம்ப நான் ஸ்பெஷலா பார்க்குறேன். இப்போ வந்து மத்த கட்சிகள்ல இருக்கிற ஸ்பேஸும், தாவேக்கால இளைஞர்களுக்கும், இளம் பெண்களுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து வேற. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு நான் தாவேக்காவ பத்தி பேச முடியும். இன்னைக்கு Instagramல நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பவர் இங்க குடுக்கப்பட்டிருக்கு. பவர் இஸ் ஷேர்ட், நாட் இன் பொசிஷன்ஸ். பொசிஷனா நீங்க இந்த பொசிஷன் குடுத்தா தான் உங்களுக்கு பவர் இல்ல. இன்னைக்கு நான் வந்து என்னோட கட்சியின் கோட்பாடுகள நம்புறேன். என்னோட தலைவர வந்து நான் நம்புறேன். எங்க ஆட்சி வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, என்னால வந்து ஒரு தளத்துல போய் பேசணும். அது வந்து எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. தாவேக்கா அளவுக்கு. ஸோ அந்த பவர் வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸே எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸா தெரியுது. அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்றோம். இன்னைக்கு தாவேக்கா பத்தின கருத்துக்கள் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு நம்புறேன். ஒரு அரசியல்வாதியா எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து இந்த அவார்ட் வாங்க போயிருந்தேன். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, அந்த அவார்ட்ல எனக்கு ரொம்ப மெய் சிலிர்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆரவாரமும், கொண்டாட்டமும் அந்த இடத்துல நீங்க பார்க்க முடிஞ்சது. பெண்கள் கிட்ட. நெறைய கூட்டங்களுக்கு நம்ம போயிருப்போம். அந்த ஆரவாரமும், அந்த கொண்டாட்டமும் ஒரு தலைவர் மீது உள்ள அளப்பரியாத ஒரு அன்பும் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு சில தலைவர்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு தலைவர் கிட்ட. ஆனா அந்த அந்த எழுச்சியும், அந்த உணர்ச்சியும் நான் இங்க தான் பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டா வந்து தலைவர் விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியா, இவர நாங்க நம்புறோம் அப்படின்னு அதுதான் அந்த வெளிப்பாடு. இப்போ நீங்க எல்லா கூட்டங்களுக்கும் நீங்க போயிருப்பீங்க. அந்த ஆரவாரம், கொண்டாட்டம் இருக்குல்ல, சந்தோஷம் இருக்குல்ல, என் தலைவர் பேசுறாரு அப்படிங்கிற சந்தோஷம் வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஐ ரியலி பிலீவ் தெர் இஸ் நோ ரெவல்யூஷன் வித்தவுட் டான்சிங். ஒரு ஒரு பெரிய புரட்சி நடக்கிறதுக்கு வந்து அந்த மக்கள் வந்து அத உள்வாங்கி கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கொண்டாட்டத்த வந்து பார்க்க முடியுது. அந்த கொண்டாட்டம் வந்து எதை ஈக்குவல் பண்ணுதுன்னா, தலைவர் விஜயோட அக்செப்டன்ஸ். அவரை வந்து நாங்க எல்லாரும் அக்செப்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாட தான் அந்த கொண்டாட்டத்தை நம்ம பார்க்க முடியும். அவரை சந்திச்ச போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப என்ன சொல்றது, அது ஒரு ஃப்ளீட்டிங் மொமெண்ட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா அது டக்குன்னு வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி நான் வந்து நிறைய அவரோட கருத்துக்களை தான் வந்து கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். பட் ஆனால் அந்த கரிஸ்மா என்ன அப்படிங்கிறத நான் வந்து அங்கே ஒரு அது உணர முடிஞ்சுது. அந்த அந்த ஆரவாரம், கொண்டாட்டம், அவரோட ப்ரெசன்ஸ், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொல்கிற விதம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அதை உணர முடிஞ்சுது. அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து இந்த ரெகக்னிஷனே, நம்மளோட பயணத்தை ஒரு ரெகக்னைஸ் பண்ணுறதே நான் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மொமெண்ட்.